அஜித் சார் விஸ்வாசம் படத்துடைய சக்சஸ கொண்டாடிட்டு இருக்காரு. இந்த படத்தை இயக்கிய சிவா, விநியோகஸ்தர்கள், தயாரிப்பாளர்கள், திரையரங்கு உரிமையாளர்கள் என எல்லோருமே சந்தோஷத்துலதான் இருக்காங்க. இந்த படம் 30 நாளை கிராஸ் பண்ணி ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. இன்னும் 200க்கும் அதிகமான திரையரங்குகள்ல தமிழகத்துல மட்டுமே ஓடுதான். அடுத்ததாக அஜித் சார் போனி கபூர் தயாரிப்புல 2 படங்கள்ல இணைஞ்சிருக்காரு. இதுல தீரன் பட இயக்குனர் வினோத் இயக்கும் தலா 59 படத்துடைய வேலைகளை தொடங்கிட்டாங்க. இந்த படத்துல கூட ஸ்ரீதேவி மகள் ஜான்வி கபூர் ஒரு சின்ன ரோல் பண்றாங்க அப்படின்னு முன்னாடியே தகவல் வெளியாச்சு. இது குறித்து பாலிவுட் இணையதளங்கள் அப்படி ஒரு எண்ணம் அவருக்கு இல்லைன்னும், ஹிந்தி படங்கள்ல அவர் பிஸியாக இருக்கிறாருன்னு ஜான்வி தரப்புல இருந்தே தகவல் வெளியாச்சு. மேலும் ஸ்ரீதேவியோட கணவர் போனி கபூர் தான் தயாரிப்பாளர் என்பதால ஜான்வி கபூர் இந்த படத்துல ஒரு சின்ன ரோல் நடிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு தமிழ் திரையுலகை சேர்ந்த நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. இந்த படத்திற்கு நிரவிஷா ஒளிப்பதிவு செய்யறாரு. மேலும் இசையமைப்பாளராக யுவன் சங்கர் ராஜா. மேலும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு அஜித் சாருடன் யுவன் சங்கர் ராஜா இந்த படத்தின் மூலம் கூட்டணி அமைச்சிருக்காரு. இந்த படத்தை முடிச்சுட்டு மீண்டும் ஹெச் வினோத் இயக்கத்திலே உருவாக உள்ள புதிய படத்திற்கும் தேதிகள் ஒதுக்கியிருக்காரா நம்ம தல. அந்த கதை ஹெச் வினோத்துடைய ஒரிஜினல் கதையாம். அதையும் போனி கபூர் தான் தயாரிக்க போறாரு. இப்போ என்னன்னா, போனி கபூருடைய மனைவியான நடிகை ஸ்ரீதேவியின் 1ஆம் ஆண்டு நினைவு நாள் வருது. அந்த விழாவை February 14th நடத்த போறாங்களாம். அதுக்காக அஜித் சாருக்கு ஸ்பெஷல் அழைப்பு கொடுத்திருக்காங்களாம். ஸ்ரீதேவி ஃபேமிலியுடன் ரொம்பவே க்ளோஸாக பழகி வரும் நம்ம தல இதுல கலந்து கொள்வாரா அப்படின்னு பல பேரும் எதிர்பார்க்கறாங்க. மேலும் இதுக்கு முன்னாடி அண்மையில கூட இளையராஜாவிற்கு 75வது ஆண்டு விழா நடந்தது. இதிலும் அஜித் சாருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இந்த விழா ஆரம்பமாகும் ஓரிரு நாட்கள் வரையிலும் அஜித் சார் இந்த விழாவில கலந்து கொள்ள போறாரு அப்படின்னு பல வதந்திகள் பரவிச்சு. அதை தொடர்ந்து அந்த விழாவில அஜித் சார் கலந்துக்கல. அஜித் சாரை தவிர்த்து தமிழ் சினிமா பிரபலங்கள் அனைவரும் கலந்து கொண்டாங்க. சோ இது தல ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றமாக இருந்தது. அதை தொடர்ந்து அஜித் சார் இந்த விழாவிற்கு அழைப்பு விடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அஜித் சார் பொது விழாக்கள்ல தான் கலந்துக்க மாட்டாரு. ஆனா ஸ்ரீதேவிக்கு நடக்க போற இந்த விழா குடும்ப விழாவாக இருப்பதால கண்டிப்பா அஜித் சாருடைய என்ட்ரி இதுல மாசாக இருக்கும் அப்படின்னு பல ரசிகர்களும் சொல்லிட்டு வராங்க. அப்படி இந்த ஃபங்க்ஷன்ல அஜித் சார் கலந்து கொண்டா எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களின் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட் மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த 2 வீடியோ நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.